சங்கீதம் 100 சபையார் யாவரும் எழுந்து இணைந்து நாம் இந்த வசனங்களை வாசித்து ஆராதனை துவங்குவோம். சங்கீதம் 100. தாவீதின் ஸ்தோத்திர சங்கீதம். இணைந்து பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தருக்கு பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் பாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அந்த நல்ல தேவனை, அந்த வல்ல தேவனை இந்த மாலை வேளையிலே போற்றுவோம், புகழுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழும்.
ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக அருமையாகவே இந்த அருமையான மாலை வேளையிலே உங்களுடைய ஆலய பிரகாரங்களில் நாங்கள் கூடி வந்து பேராக குடும்பமாக நம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இத்துளியில் பயப்படத்தக்கவர் ஒருவரும் சேராத ஒளியிலே வாசம் கொள்கிற பரிசுத்தமான தேவன், நீர் உயரமும் உன்னதமுமான தேவனாக இருக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த மாலை நேரத்தில் உண்மை நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. கர்த்தாவே, நீர் எல்லாம் புகழ்ச்சிக்கும் எல்லாம் கனத்துக்கும் எல்லாம் மகிமைக்கும் நீர் பாத்திரவானாக இருக்கிறீர்கள். உண்மை நாங்கள் மகிமை கொடுத்துகிறோம், உடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உடைய குமாரன் மூலமாக நீர் எங்களுக்கு அருளின ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்து கொள்ளும் இதை நேசித்து நாங்கள் பாவிகளாக இருக்கும்போது இதை எங்களுக்காக மதிக்கிறாங்க. நாங்கள் அந்த செய்த தியாகங்களை நாங்கள் நினைத்து பார்த்து மாலை வேளையில் நன்றியுள்ள இதயத்தோடு கூட நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னித்துள்ளவீராக மன்னித்துள்ளவீராக. கர்த்தாவே, இந்த மலை வேளையில் கூட பாட்டு நடத்துகிற எல்டர் முத்துசாமி உங்களுடைய அனுகிரகம் இருப்பதாக, உங்களுடைய வல்லமையால் அவரை நிரப்பியுள்ளவீராக. பாடல்கள் மூலமாக நம்மை ஆராதிக்க, அவரை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இசை கருவிகள் வாசிக்கிற எல்சிபத் அக்கா மேலுடைய கரம் இருக்கட்டும், ஈரன் மேலுடைய கரம் இருக்கட்டும், அச்சி மேலுடைய கரம் இருக்கட்டும், ஜான் மேலுடைய கரம் இருக்கட்டும், மாரிஸ் மேலுடைய கரம் இருக்கட்டும். கர்த்தாவே, உமக்கு ஏறெடுக்கிற துதி, உமக்கு ஏறெடுக்கிற இந்த ஆராதனையை நாங்கள் சிறப்பாக செய்ய உதவி செய்கிறோம். இந்த வேலையில் கூட உடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற போதுவரை உடைய அன்பு கரத்தில் ஒப்பு வைக்கிறோம். கர்த்தாவே, அவர் மேல் நிழலிட்டு அவர்கள் மறைத்து உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட இடையப்பட வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சிக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யும். விடுதலையான இருதயத்தோடு தொடர்ந்துமே ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் வெறுமனை திரும்பாதபடி ஈவுகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறோம். மகிமையான கருத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரை, நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சபையார் அமர்வோம். ஒரு பாடலை பாடுவோம். பாடல் தெரிந்தவங்க கொஞ்சம் சத்தமாக பாடுங்க. நான் உங்களோட பாட விரும்புகிறேன். Thank you.
சங்கீதம் 57 1 துவங்கி 11 வரை. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஷ்கேர் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கனங்கள் கடந்து போகும் மட்டும் உமது சேட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். 11ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமியின் அனைத்திலும் உயர்ந்திருப்பதாக. தாமே இந்த திருவசனங்களை நம்முடைய உள்ளங்களில் பதிப்பாராக. அந்த நல்ல ஆண்டவருடைய நாமத்தில் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். கடவுளுடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நாம் இப்படியாக ஒவ்வொரு வாரமும் கூட முடிந்ததற்காக நாம் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். 2 மணியிலிருந்து கடுமையான மழை, ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால இந்த மழையை கொஞ்சம் குறைத்து சபையார் நாம் எல்லாரும் வந்து கடவுளை தொழுது கொள்ள வழிவகுத்து வர்றோம். அதுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்கிறோம். நம்முடைய மத்தியிலும் சந்திரன் தேவி இன்னொரு சகோதரனும் போன வாரம் வந்தார். அவர் அறிமுகப்படுத்த மறந்துட்டாங்க. ஆனால் அவர் சந்திரன், அவர் பேர் இல்லையா? காளியப்பன். ஓகே, கடவுள் சந்திரன் தேவி அவங்களுக்கு ஊழியம் செய்து அவரையும் அழைத்து வந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய சிறப்பு வரவேற்பு. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுப்போம். ஐயா, தொடர்ந்து நீங்க வாங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அந்த நல்ல தேவனுக்கு நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் செலுத்துவோம். காணிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிற வேளையில பூலோகத்தாரே என்ற பாடலை நாம் பாடுவோம். பூலோகத்தாரே
காணி கொடுத்து எங்கள் ஆசிரியர்களுக்காக நன்றி எஸ்பா. தினமும் எங்களை தாங்கி வழிநடத்துகிற நம்ம அன்பு கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. நடக்கின்ற ஆராதனைக்காக நன்றி சார், வந்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆசிரியருங்க தொடர்ந்துப்பா காணிக்க போட்ட ஒரு கருத்தை ஆசிரியருங்க சப்பா. கேட்டு வேலை செய்கிறேன் கேட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசிரியத்தை நல்ல சுகத்தை படுத்து கொடுத்து வழிநடத்துங்க. சபையினோட தேவை சொன்னீங்க ஆண்டவரே. காணிக்கப்பட்ட பணத்தை உங்கள் சித்தத்துக்கு போல பயன்படுறதுக்கு வழிநடத்துங்க ஆண்டவரே. நன்றி பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனான பிதாவே. ஆமென். அமர்வோம். போதக ஜெபத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்னதாக இன்னொரு பாடலையும் நாம் பாடுவோம். விருதி சரணம் வரும்போது சபையார் யாவரும் பொழுது நிற்போம். மிகவும் அருமையான பாடல். இந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உங்கள் நாமத்தை போற்றி அவரை போற்ற வந்திருக்கிறோம். அந்த அன்புள்ள தேவன் நம்மை கிருபையாய் வழி நடத்தி வருகிறார். Thank you.
அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காக, நேரத்திற்காக, இந்த மாபெரிய ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய அன்பு எங்களை ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக, அற்புதமாக தாங்கி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கர்த்தாவே, இந்த போராட்டமான காலகட்டத்திலும் கர்த்தருடைய அனுக்கிரகம் எங்களுக்கு போதுமானதாய் இருப்பதற்காக நன்றி. சவால்களை சந்திக்க, போராட்டங்களை ஜெயிக்க, ஆண்டவரே எங்களுக்கு வருகிறதான சோதனைகளிலே நாங்கள் ஜெயம் பெற கர்த்தர் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் சபையாரையும் ஆண்டவரே உடைய கிருபையினால பாதுகாத்து வழிநடத்தி வருக, அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக கர்த்தாவே உடைய ஜனங்களை நீர் மறவாமல் ஆண்டவரே நீர் காத்து நடத்துகிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக கர்த்தாவே தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக உம்முடைய இரக்கம், உம்முடைய வழிநடத்துதல் எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கர்த்தர் எங்களுக்கு அருளின ரட்சிப்பின் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான சந்தோஷத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்திலே சமாதானத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜீவனம் பண்ண, எங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கான ஞானத்தையும் விவேகத்தையும் பரிசுத்த ஆவியானவர் மூலம் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து வழிநடத்தி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் இறங்கும். இம்மட்டும் அவர்களுக்கு எல்லா இதிலும் கர்த்தர் இரக்கம் பாராட்டி நடத்தி வந்திருக்கிறீர். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே உடைய காக்கும் கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. பரம வைத்தியரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே இறங்கி அவர்களை குணமாக்க நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாயார் பார்வதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, டயாலிசிஸ்க்கு செல்கிறதான பிரசி டேனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயார் ராஜகோபால் அவருடைய மனைவி எஸ்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயார் ஏஞ்சலிற்காக ஜெபிக்கிறோம். தாயார் சரஸ்வதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஐயா ராமநாதனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஆறுமுகம்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ கர்த்தருடைய கரம் அவர்களை தாங்கட்டும். ஆண்டவரே, பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் அவர்களை பூரணமாய் தாங்குவதாக. ஆண்டவரே, இந்த பலவீனமான நேரத்திலும் கூட கர்த்தர் அவர்களை கைவிடாமல் நடத்தி வருகிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து தொடர்ந்து விசுவாசத்தோடு கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு தேவனே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை நடத்த கிருபை பாராட்டும். பலவிதமான சோதனைகள், பலவிதமான சவால்களை, பலவிதமான பிரச்சனைகளை எதிர்நோக்குகிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அவர்களுக்கு இறங்கி தேவனே நீர் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறீர். கர்த்தாவே, கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ இந்த பூமியிலே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அப்படியாக கர்த்தாவே, உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய அன்பையையும் நாங்கள் எங்களுடைய அண்டை வீட்டாருக்கும் நாங்கள் இருக்கின்ற இடத்திலும் நாங்கள் எங்கிருந்தாலும் கர்த்தாவே உம்முடைய சமாதானத்தை காண்பிக்கிறவர்களாய் எங்களை தொடர்ந்து நடத்துகிறார்கள். விசேஷமாக இந்த போராட்டத்தின் மத்தியில இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனே இறங்கி கர்த்தாவே அவர்களுக்கு சமாதானத்தை தந்து நல்வழியை காட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இப்படியாக தொடர்ந்து புலுத்ராம் திருச்சபையினுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் நேர்த்தியாக நடத்தி வருகிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்படியாக எங்களுடைய கட்டட காரியத்தையும் உங்களுடைய கரத்திலே வைக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து இறங்கி ஆண்டவரே நீரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர்
உம்முடைய ஜனங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரே நீ கிரியை செய்து வருகிறீர், அதற்காக நன்றி. ஆண்டவரே இந்த பணம் தொடர்ந்து நாங்கள் அதை சேகரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறீர், நன்றி. ஆண்டவரே மற்ற எல்லா இதர காரியங்களையும் கர்த்தாவே நீ ஒவ்வொன்றாக வாய்க்க பண்ணி கொண்டு வருகிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து உடைய இரக்கம் இந்த கட்டட காரியத்திலே இருந்து ஆண்டவர் தாமே உடைய சித்த பிரகாரமாக வழி நடத்த நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே வேலை செய்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் வேலை செய்ய கர்த்தாவே கிருபை பாராட்டும். முதலாளி கண்களிலிருந்து அவர்களுக்கு தயவு கிடைக்க, போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் அவர்களை காத்துக்கொள்ள, ஆண்டவரே அவர்கள் பெறுகின்றதான வருமானத்தின் மூலியமாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்கவும், குடும்பத்தை நடத்துவதற்கான திராணி கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து தங்களுடைய பங்கை சரியாக செய்ய ஆண்டவர் தாமே அவர்களுக்கு உதவி செய்வீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கர்த்தாவே நீ ஞானம் தாரும். ஆண்டவரே பிள்ளைகள் தொடர்ந்து நம்பிக்கையோடு படிக்க, உற்சாகத்தோடு படிக்க, பிள்ளைகளுக்கும் கல்வி ஞானத்தை கர்த்தர் அருள நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும் பொழுது தேவன் இம்மட்டும் காத்து வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த பிள்ளைகளை காத்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த COVID-19 இருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வருகிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய காக்கும் கரம் உடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். விசேஷமாக கர்த்தாவே இந்த மலேசியா தேசத்துல ஒவ்வொரு நாளும் இந்த பாசிட்டிவ் கேசஸ் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. ஆனாலும் நீர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியாக கர்த்தாவே நீரே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறீர். எங்க நாட்டு தலைவர்களுக்கு தொடர்ந்து கர்த்தர் ஞானத்தை தந்து ஆண்டவரே காரியங்களை சரியாக ஞானமாய் கையாள தேவன் தாமே அவர்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே குடும்பத்தை விட்டு சிங்கையில தனிமையா இருக்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருப்பதாக, கர்த்தருடைய எல்லா ஆறுதலும் எல்லா சமாதானமும் அவர்களுடைய இருதயத்தை ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் விட்டு சென்றிருக்கிறதான குடும்பத்தாருக்கும் கர்த்தருடைய ஆறுதலும் சமாதானமும் போதுமானதாக இருக்க இந்த இரு சாராரையும் ஆண்டவரே உம்முடைய திவ்ய வசனத்தினால் உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கொண்டு அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதான ஐயா காரியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சகோதரரை தொடர்ந்து நீர் வழிநடத்தும். ஆண்டவரே சந்திரன் தேவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை தொடர்ந்து இந்த தம்பதிகள் மேல் இருக்க, இவர்களும் விசுவாசத்துல தொடர்ந்து பெருக ஆண்டவரே நீ கிருபை பாராட்ட வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இருக்கிறதான சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குழந்தைகளை கர்த்தாவே நீ கண்ணோக்கி பார்த்து தொடர்ந்து அவர்களும் உடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தையானது அவர்களுடைய உள்ளத்திலே பதிந்து அதை கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படியாக கர்த்தாவே உடைய அனுக்கிரகம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே இந்த வாரம் பிறந்த நாளை நினைவு கூறுகிறதான சகோதரர் ரென்சனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜோன் கார்லோ இமானுவேலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய கரம் இருப்பதாக, கர்த்தருடைய ஆசி அவர்கள் மேல் இருப்பதாக. ஆண்டவரே நீரே கிருபையாய் உடைய பிள்ளைகளை வழிநடத்தும். ஆண்டவரே இன்றைக்கும் உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். உடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறாக. எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே உடைய வார்த்தையை தாழ்மையோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே உடைய வார்த்தை பேசுகிற அடியேனை கர்த்தர் மறைத்து நீர் பேசுகிறாக. நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். உடைய அன்பின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறார். அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 33. எபேசியர் 5. எபேசியர் 5
வசனம் 25 தொடங்கி 33 வரை. 25வது வசனம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் முழங்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைத்தரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவைகளாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள். பிரியமானவர்களே, போன வாரம் நான் சொன்னது போல இந்த குடும்பத்தை குறித்தான தேவ செய்தியை நாம் போன வாரம் நம்ம வந்து கேட்டோம். இன்றைக்கு கணவன்மார்களுக்கான செய்தி, அடுத்த வாரம் மனைவிமார்களுக்கு செய்தி, அப்புறம் அதற்கு அடுத்த வாரம் பிள்ளைகளுக்கான செய்தி, இறுதியாக இந்த குடும்பம் வந்து சபைக்கும் குடும்பங்களுக்கும் கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் உள்ளான அந்த உறவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த கணவனை குறித்து நம்ம வந்து பேசும்போது இது ஒரு பெரிய ஒரு தலைப்பு, ஒரு பிக் சப்ஜெக்ட். இது நிறைய காரியங்கள் வந்து இருக்கிறது. நிறைய இன்னைக்கு வந்து பேச முடியாது, 40-45 நிமிஷத்துல நிறைய பேச முடியாது. ஆனாலும் இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து கணவன்மார்களுக்கு பவுல் என்ன சொல்ல விரும்புகிறார், என்ன ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார் அப்படின்றத சுருக்கமாக 2 காரியங்களை உங்களுக்கு முன்னதாக நான் வைக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த கணவன் மனைவி உறவு அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் பொழுது உலகத்தில எந்த காரியத்துக்கும் அதை ஒப்பிட்டு பேசவே முடியாது. கணவன் மனைவியோட உறவு வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்றாரு. அந்த 32ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும்போது கணவன் மனைவியுடைய உறவானது இது ரகசியம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரகசியம் பெரியது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது இந்த ரகசியம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கணவன் மனைவி உறவானது அது விசேஷமானது, அது வினோதமானது, அது ஆச்சரியமானது, அது முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு உறவு, அதை அனுபவிக்க கூடியதான ஒன்று என்று நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ இந்த ரகசியம் அப்படின்னு பவுல் சொல்லும் பொழுது உலகத்துல எந்த காரியத்துக்கும் எந்த உறவுக்கும் அது வந்து ஒப்பிட்டு பேச முடியாது. அதனால்தான் பவுல் வந்து எதற்கு இந்த கணவன் மனைவி உறவை குறித்து ஒப்பிட்டு பேசுகிறார் என்று சொல்லும் பொழுது அந்த அடுத்த வரியை நீங்க வந்து பார்க்கும்போது நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் அப்படி என்று சொல்லுகிறார். This is a great mystery, but I speak concerning Christ and the church. அப்போ கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு ஒப்பிட்டு பேசக்கூடிய ஒரே ஒரு உறவு என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவும் அவருடைய திரு சபையையும் என்று பார்க்கிறோம். இயேசுவுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவை குறித்து பார்க்கும்போதுதான் கணவன் மனைவி உறவு என்ன, அது எப்படிப்பட்டது என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த செய்தியானது குறிப்பாக விசேஷமாக கணவன்மார்களுக்கு நீங்க
கணவன்மார் 3 பேர் தான். அந்த 3 பேரும் பிள்ளைகளை பெற்று பேர பிள்ளைகள் எடுத்தவர்கள். அவங்களுக்கு நான் என்ன ஆலோசனை கொடுக்கிறது? அவங்க தான் எனக்கு ஆலோசனை கொடுக்கணும். ஆனாலும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, வருங்கால கணவர்கள் நிறைய உட்கார்ந்திருந்தாங்க. அவங்களுக்கு அந்த செய்தி பிரயோஜனமாக இருந்தது. அதே போல இன்றைக்கும் கணவன்மார்கள் வந்து இருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் பெர்ஃபெக்ட் இல்லை, நம்ம எல்லாம் சம்பூர்ணமானவர்கள் அல்ல. இந்த கணவன் என்ற அந்த ஸ்தானத்துல நம்ம வந்து இருக்கும் பொழுது இன்னும் அநேக காரியங்களை நாம் வந்து படித்துக் கொள்ளணும். அதோடு கூட இனி வருங்கால கணவன்மார்கள், ஃபியூச்சர் ஹஸ்பண்ட்ஸ், சரிங்களா, அவங்களுக்கும் இந்த செய்தி பொருந்தும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். புருஷர்களே, உங்கள் மனைவியிடம் அன்பு கூறுங்கள். ஹஸ்பண்ட்ஸ், லவ் யுவர் வைஃப். கணவன்மார்கள், கிறிஸ்தவ கணவன்மார் தங்களுடைய மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஆலோசனை தான் பவுல் வந்து கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். எப்படி கணவன்மார் மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும்? 2 வழிகளை நாம் வந்து பார்க்கிறோம். 2 ways on how husbands should love their wives. முதலாவது பவுல் வந்து சொல்றாரு 25ஆம் வசனத்துல, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும் கரைக்கரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்போ முதலாவது கணவன் எப்படி மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றால், கிறிஸ்து சபையில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே போல கணவன் மனைவியிடத்தில் அன்பு கூறணும். இப்ப இந்த அன்பு அப்படி நம்ம வந்து சொல்லும் பொழுது இது என்ன அன்பு? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பகுதியில நம்ம வந்து பார்த்தோம், எங்கெல்லாம் அந்த அன்பு வருகிறதோ அங்கெல்லாம் இந்த கிரேக்க வார்த்தை அகாப்பே என்று வரும். அகாப்பே அன்பு. அன்புன்னு சொல்லும் பொழுது நிறைய இந்த கிரேக்க வார்த்தையில அந்த அன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய அர்த்தங்கள் வந்து இருக்குது. அந்த அன்புக்கே நிறைய வார்த்தைகள் வந்து இருக்குது. ஆனா இங்க அந்த அகாப்பே அன்பு என்று சொல்லப்படுகிறது. அகாப்பே அன்பு என்றால் என்ன? அகாப்பே அன்பு என்று சொல்லும் பொழுது, அந்த அகாப்பே லவ் என்று சொல்லும் பொழுது அதுக்கு 2 அர்த்தம் வந்து காட்டப்படுகிறது. ஒன்று, தன்னலம் நோக்காத அன்பு, செல்ஃப்லெஸ் லவ். தன்னலம் நோக்காத அன்பு அல்லது சுயமற்ற அன்பு. இரண்டாவது, அது தியாக அன்பு என்று பார்க்கும், sacrificial love. அப்ப அந்த அகாப்பே லவ் அப்படின்னு சொல்லும்போது, அகாப்பே அன்பு என்று சொல்லும் பொழுது அது தன்னலம் நோக்காத அன்பும் தியாக அன்பும் என்று நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ இதனை இந்த அகாப்பே அன்பு அப்படின்னு சொல்லும்போது அதை சரியாக காட்டுவது அல்லது அதை சரியாக வெளிப்படுத்துவது எது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கல்வாரியின் காட்சியை நாம் வந்து பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வந்து பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, யோவான் 3:16 சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதுதான் அந்த அகாப்பே என்ற வார்த்தையை வந்து பார்க்கிறோம். மனுகுலத்தின் மேல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லது தேவன் அந்த அன்பு, மிகுந்த அன்பை வைத்தார் என்று பார்க்கிறோம். மனுஷனிடத்துல எந்த ஒரு நன்மையும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவரும் இல்லை, தேவனிடத்திலே சேருகிறவன் ஒருவரும் இல்லை, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், அவனவன் தன் சொந்த வழியிலே போனான் என்று ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அப்ப
தேவன் சித்தம் கொண்டு அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் தன்னையே வெறுமையாக்கி அந்த டிவைன் அந்த முழுமையாக அதையெல்லாம் அவர் வெறுமையாக்கி அவர் மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்து மனிதனுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்தான உபதேசத்தை கொடுத்து பிறகு அவர் கல்வாரி சிலுவையில மனிதனுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்து மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலையும் நித்திய ஜீவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ அதுதான் அந்த அகாப்பேல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நினைத்திருந்தாரானால், பிதா நினைத்திருந்தாரானால், அவர் பரலோகத்தின் சிங்காசனத்திலே வீற்றிருந்து மனுகுலத்தினுடைய அக்கிரமங்களையும் பாவங்களிலும் அவர்களை விட்டுவிட்டிருக்கலாம். ஆனாலும் மனிதன் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும், தேவனிடத்திலே சேர வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டு தேவன் என்ன செய்தார்? அந்த தன்னலம் நோக்காமல் அந்த தியாக அன்பு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பிதா அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அதுதான் அகாப்பே அன்பு என்று நாம் பார்க்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு கணவன்மார்கள் மனைவியிடத்தில் அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பவுல் எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்? பவுல் கிறிஸ்துவும் சபை என்று சொல்லும் பொழுது நாம் தான் மீட்கப்பட்டவர்கள். அப்போ அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 2 காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று தன்னலம் நோக்காத அன்பு, அதோடு கூட அந்த தியாக அன்பு என்று நாம் பார்க்கிறோம். அப்ப கணவன்மார்கள் மனைவி இடத்துல, அதாவது கிறிஸ்தவ கணவன்மார்கள் எப்படி அன்பு கூறணும்? தன்னலம் நோக்காம, தங்களுடைய நலனை அவர்கள் நோக்காம தியாக அன்பு கொண்டவர்களாக அவர்கள் மனைவியினிடத்தில் அவர்கள் அன்பு கூற வேண்டும் என்று பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கும்போது அவர் என்ன செய்தார்? மனிதனுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். மனுகுலத்தின் பாவங்களை சுமந்து அவர் கல்வாரியில் சிலுவையிலே அவர் மரித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த அகாப்பே லவ் அன்பு சொல்லும் பொழுது இன்றைக்கு கணவன்மார்கள் எல்லாரும் மனைவிக்கு இயேசு செய்தது போல நம்ம செய்யணும்னா நீ கணவன்மார்கள் சிலுவையில் தான் இருக்கணும். இல்ல, அப்படி இல்லை. இந்த அகாப்பே அன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அன்பு கூறணும்னா எப்படி அன்பு கூறணும்? கணவனானவன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய பலவீனங்களுக்காக, தன்னுடைய பாவங்களுக்காக கணவன் சாகணும். தன்னுடைய பலவீனங்களுக்காக, தன்னுடைய ஆசாபாசங்களுக்காக, தன்னுடைய பிடிவாதத்துக்காக, தன்னுடைய பாவத்துக்காக, தன்னுடைய பொய் பேச்சுக்காக, தன்னுடைய ஏமாத்து வேலைக்காக, தன்னுடைய கடமையற்ற வாழ்க்கைக்காக கணவன் சாகணும் என்று பாருங்க. அதாவது இந்த கணவன்மார்களுக்குள்ள பலவீனங்கள் இருக்குது, அது நமக்கு தெரியும். அதனால நம்ம நினைக்க கூடாது மனைவி கிட்ட பலவீனங்கள் இல்லை அப்படின்னு. கல்யாணம் பண்ணும்போது பாருங்க, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஆணும் பெண்ணும் இல்லற வாழ்க்கைக்குள்ள வராத போது வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? இங்கிலீஷ்ல பேட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னுவாங்க. எல்லாமே இன்பமா இருக்கும், ரொம்ப இன்பமா இருக்கும்ல. ஏன் இன்பமா இருக்கு அப்படின்னாக்கா, ஏனென்றால் நல்லதை மட்டும்தான் நம்ம வெளிப்படுத்துவோம், நல்லதை மட்டும்தான் வெளிப்படுத்துவோம். நமக்குள்ள இருக்கிற அந்த தீய குணம் அதெல்லாத்தையும் நம்ம சப்ரைஸ் பண்ணி நல்லதை மட்டும் வெளிப்படுத்துவோம். எதுக்காக? திருமணத்துக்கு நியமிச்சிட்டாங்க, இனி அடுத்தது ஒவ்வொருத்தர் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும். we want to impress each other. அப்ப அதற்கு நம்முடைய நல்ல குணத்தை மாத்திரம் வெளிப்படுத்துகிறோம். ஆனா எவ்வளவு நாளுங்க நீங்க அமுத்திக்கிட்டு இருக்க முடியும்? கல்யாணம் பண்ணோன்னே லைசன்ஸ் கிடைச்சி அடுத்த சில மாதங்களிலே நாம் என்ன பார்க்கிறோம்? அந்த அமுத்தி வச்சோல அந்த தீய குணம் எல்லாம் வெளிவர ஆரம்பமாகும். வெளிவர ஆரம்பமாகும் போது
இன்னைக்கு புதுமண தம்பதிகள், இன்னைக்கு இளம் தம்பதிகள் வந்து சந்திக்கிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். ரெண்டு கணவனும் மனைவி ரெண்டு பேரும் இடத்துல குறைபாடுகள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்குது. அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும், மனதாக நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டு பேரிடத்துல பலவீனங்கள் இருக்கிறது. ஆனாலும் இங்க வந்து நம்ம வந்து பார்க்கிறோம், கணவன் மனைவியிடத்துல அந்த அகாப்பை அன்போடு கூட வந்து அன்பு கூற வேண்டும் என்றால் அவர் தன்னுடைய பலவீனங்களுக்காக பாவங்களுக்காக முதலாவது அவர் வந்து சாகணும். ஏன் சாகணும் அப்படின்னு வந்து நீங்க வந்து கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு பதில் இதுதான். வசனம் 26, 27 வாசிங்க. தாம் அதை திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைக்கிறை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இங்க வந்து பார்க்கிறோம், ரெண்டு காரணத்தை பவுல் வந்து கொடுக்கிறார். ஒன்று வந்து கணவனானவன் மனைவியை கிறிஸ்துவுக்கு முன்னதாக எப்படியாக நிறுத்தணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக கணவன் மனைவியை நிறுத்தணும். இரண்டாவதாக 27ஆம் வசனத்துல நம்ம வந்து பார்க்கிறோம், மகிமையுள்ள சபையாக, அதாவது மகிமையுள்ள மனைவியாக கணவன் வந்து நிறுத்தணும். அப்ப கணவன் கிறிஸ்தவ கணவன்மார்களே நம்ம வந்து என்ன கவனிக்கணும்? கர்த்தர் உங்களுக்கு வந்து மனைவியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு பிரதான வேலை வந்து கடமை இருக்குது. என்ன கடமை? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மனைவியை கிறிஸ்துவுக்கு முன்னதாக பரிசுத்தம் உள்ளவளாகவும் மகிமை உள்ளவளாக நீங்க நிறுத்தணும். அது உங்கள் மேல் விழுந்த கடமை, அது போதகர் மேல் விழுந்த கடமை அல்ல, அது உங்கள் மேல் விழுந்த கடமை என்பதை நீங்கள் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய மனைவியை பரிசுத்தம் உள்ளவளாகவும் மகிமை உள்ளவளாக நிறுத்துவதற்கு நீங்கள் உங்களுடைய பலவீனங்களுக்கு சாகணும். உங்களுடைய பலவீனங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் சாக வேண்டும் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கணவன் மனைவி நம்ம வந்து பார்க்கும்போது கணவன் வந்து பாருங்க, இன்றைக்கு அதாவது நான் அவதானித்த காரியங்களை நான் வந்து சொல்றேன். இன்னைக்கு சபையில் இருக்கக்கூடியதான கணவன்மார்கள் கோபம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. கோபம், சரிங்களா? இது வந்து கோபம் அப்படின்னு சொல்லும் பொழுது சாதாரண கோபம் அல்ல, மூர்க்கம் அப்படின்றத அப்படி நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா அது வந்து ஆபத்து விளைவிக்கக்கூடிய கோபம் என்று நம்ம வந்து பார்க்கணும். யாரு? கிறிஸ்தவ கணவன்மார்களிடத்துல பார்க்கிறேன். கோபத்தை பார்க்கிறோம், அப்புறம் ஈகோ பார்க்கிறோம், பிடிவாதம். நான் சொல்றதுதான் சரி அப்படின்ற அந்த பிடிவாதம். அப்புறம் சில கணவன்மார்கள் வந்து இந்த தேவையில்லாத பழக்கங்களை இன்னைக்கு அவங்க வந்து செய்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த habitual practices, the habitual sins அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொடர்ச்சியாக, அதாவது மனைவியை கசப்பு படுத்துகிறது அல்லது மனைவியை வேதனைப்படுத்துகிறதான செயல்கள், இதெல்லாம் தொடர்ச்சியாக அவர்கள் வந்து செய்கிறவர்கள். அப்புறம் பொய் பேசுவது, திருடுவது, ஏமாற்றுவது, மனைவிக்கு irresponsibility, அதாவது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாதவர்கள் இன்னைக்கு கணவன்மார்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த செக்ஷுவல், இந்த தாம்பத்திய உறவு அதை நிறைவேற்றாத கணவன்மார்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். அது தேவன் நியமித்த ஒரு காரியம். ஆனா அதை நிறைவேற்றாம மனைவிக்கு அதை வந்து அந்த சரீர அந்த இன்பத்தை அவங்க வந்து பூர்த்தி செய்யாம இருக்கிறத கணவன்மார்கள் வந்து இருக்கிறாங்க. அது வந்து
எல்லாமே அந்த ஈகோவை நம்ம வந்து பார்க்கிறோம். ஈகோவை பார்க்கிறோம். தங்களுடைய பலவீனங்களை ஒத்துக்கொள்ளாம இருக்கிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். அதோடு கூட நம்ம வந்து பார்க்கிறோம், கணவன்மார்கள் வந்து எல்லாமே மனைவி கிட்ட விட்டுட்டு நீதான் குடும்பத்தை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த பொறுப்பை வந்து தள்ளி விட்டு எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு உறவில்லாத மாதிரி இருக்கிற கணவன்மார்களும் இருக்கிறாங்க. அதுதான் நான் வந்து சொல்றேன், அந்த கடமையிலிருந்து தவறின கணவன்மார்களை நாம் வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது என்னுடைய ஊழியத்திலே நான் அவதானித்த கணவன்மார்களை குறித்து நான் வந்து சொல்றேன். இதெல்லாம் இன்றைக்கு திரு சபையில காணப்படுகிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இதெல்லாம் வந்து நடக்கும்போது உண்மைதான், மனைவி வந்து சகித்துக் கொள்றாங்க. மனைவி வந்து சகித்துக் கொள்றாங்க. ஏன் சகித்துக் கொள்றாங்க? ஏனென்றால் தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது. என்ன பழமொழி? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய பாஷையில நம்ம வந்து சொல்லணும்னா என்ன, வேற என்ன பண்றது, சகிச்சுட்டு தானே போனோம், கல்யாணம் பண்ணியாச்சு, வேற யாருக்கிட்ட போய் குப்பை கொட்டுறது, இங்கதான் கூட்டணும் இல்ல. அப்படி அப்படி இன்னைக்கு நிறைய மனைவிமார்கள் இருக்கிறாங்க. சரியா? நிறைய மனைவிமார்கள் வந்து இருக்கிறாங்க. நீங்க வந்து கணவன்மார்களை நீங்க வந்து மறந்துடாதீங்க. என்ன மறக்க கூடாதுன்னா, உங்களுடைய பலவீனங்களை உங்களுடைய மனைவிமார்கள் வந்து சகித்துக் கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அதுலயே நீங்க வந்து ஒரு காரியத்தை நீங்க வந்து உணரணும். என்னன்னா, உங்களுடைய பலவீனங்களை உங்களுடைய மனைவிமார்கள் சகித்துக் கொள்றாங்க, உண்மைதான். ஆனாலும் என்ன பார்க்கிறோம்னா, நீங்க உங்களுடைய பலவீனங்களுக்கு நீங்க வந்து சாகலன்னா, உங்களுடைய இந்த ஆசா பாசங்களுக்கு நீங்க வந்து சாகலன்னா, உங்களுடைய மனைவியுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, அவங்களுடைய பரிசுத்தத்துக்கும் அவங்களுடைய மகிமைக்கும் நீங்க வந்து தடையாக இருக்கிறீங்க. அதை நீங்க வந்து மறந்துடவே, நம்ம கணவன்மார்கள் மறந்துடவே கூடாது. நம்ம வந்து நினைக்கலாம், இது என்னுடைய பழக்கம், நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு. பழக்கத்தை ஒழித்துரு. இப்ப அது தேவையில்லை உனக்கு. இப்ப வந்து உன் மனைவிய கிறிஸ்துவுக்கு முன்னதாக பரிசுத்தம் உள்ளவளாகவும் மகிமை உள்ளவளாகவும் நீ நிறுத்தணும். அதற்கு முதலாவது கணவன்மார்கள் தங்களுடைய பலவீனங்களுக்கு, தங்களுடைய பாவங்களுக்கு, எதெல்லாம் மனைவியுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு தடையாக இருக்கிறதோ அதை அவர்கள் சாகடிக்கணும் என்பதை நம்ம வந்து பார்க்கணும். பிரியமானவர்களே, டிம் கெல்லர் என்பவர் இப்படியாக சொல்கிறாரு. நான் ஆங்கிலத்தில் வாசிச்சு நான் அப்புறம் தமிழ்ல சொல்றேன். மேன் வந்து அப்புறம் புருஷர்கள் சொல்றாரு, மேன், you will never be a good groom to your wife unless you are first a good bride to Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, அதாவது கணவன்மார்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீ நல்ல மனவாட்டியாக இல்லாவிட்டால் நீ என்றென்றைக்கும் உன்னுடைய மனைவிக்கு நீ நல்ல ஒரு மனவாளனாக இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய உண்மையை சொல்றாரு பாத்தீங்களா? அப்போ முதலாவது நீ உன்னுடைய பலவீனங்களுக்கு நீ வந்து செத்து, நீ வந்து அதை சாகடித்து அதை ஒழித்து விட்டு, நீ கிறிஸ்துவுக்கு முன்னதாக, உன் மனைவிக்கு முன்னதாக நீ பரிசுத்தம் உள்ளவனாக நீ நிற்கும் பொழுது உன்னுடைய மனைவி பரிசுத்தத்திற்குள்ளாக வளர்க்கவும், பரிசுத்தத்திற்குள்ளாக தேற்றவும், பரிசுத்தத்திற்குள்ளாக நடத்தவும் உனக்கு எல்லா சாத்தியமும் உண்டு, எல்லா பாக்கியமும் உனக்கு கிடைக்க பண்ணும். அதனாலதான் இந்த அகாப்பை அன்புல நம்ம வந்து பார்க்கணும். தன்னலன் நோக்காம, பரவாயில்ல இவ்வளவு நாள் எனக்காக வாழ்ந்துட்டேன், இப்போ எனக்கு மனைவின்னு ஒருத்தி வந்துட்டா, இப்ப அவளுக்காக தான் நான் வந்து வாழ்றேன் அப்படின்னு சொல்லி அவளை கிறிஸ்துவுக்கு முன்னதாக நான் பரிசுத்தம் உள்ளவளாகவும் மகிமையுள்ளவளாக நான் வந்து நிறுத்தணும் அப்படின்றத அதை நம்ம வந்து எண்ணம் கொண்டு நம்மளுடைய பலவீனங்களுக்காக நாம வந்து சாகணும் என்ற கணவன்மார்கள் வந்து உணரணும். பிரியமானவர்களே, இதே
மனைவியினிடத்துல எப்படி அன்பு கூறும்? சபை கிறிஸ்து சபையினிடத்தில் அன்பு கூர்ந்தது போல கணவன்மார் மனைவியினிடத்துல அன்பு கூறும். அப்ப இன்றைக்கு கணவன்மார்கள் முதலாவது நம்ம வந்து என்ன உணரணும் அப்படின்னாக்கா, இன்னைக்கு என்னுடைய மனைவி எப்படிய வாழ்க்கையில, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தத்திலும் மகிமையிலும் நிறுத்துவதற்கு நான் எவ்வளவாக எனக்காக நான் வந்து செத்துருக்கேன். அந்த தியாகம், அந்த தன்னலம் நோக்காத அன்பு நமக்குள்ளாக இருக்கணும் என்பதை நாம் வந்து பார்க்கிறோம். இரண்டாவதாக என்ன பார்க்கிறோம்? சொந்த சரீரத்தில் அன்பு கூறுவது போல அன்பு கூறுகிறது. வந்து பவுல் வந்து சொல்றாரு, 28ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாமிசத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். சரி, இங்க வந்து பார்க்கிறோம் என்ன இரண்டாவது அப்படின்னாக்கா, அந்த 28ஆம் வசனத்துல புருஷர்கள் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். அப்ப ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, பவுல் ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, அதாவது கணவன்மார் தங்களுடைய சரீரங்களை எப்படி உளவாய் அவர்கள் வந்து நேசிக்கிறார்களோ அதே போல அவர்கள் தங்களுடைய மனைவியை நேசிக்க வேண்டும். இங்கேயே நம்ம வந்து பார்க்கிறோம் அந்த அகாப்பே அன்பை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இதுல வந்து நம்ம வந்து பார்க்கும்போது எப்படி கணவன் தன்னை நேசிக்கிறான், அதாவது தன்னுடைய பாருங்க, கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி யார் எவருமே தன்னுடைய சரீரத்தை பார்த்து பகைத்தது கிடையாது. வசனம் சொல்வது போல தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை. இல்ல, நீங்க யாரையும் நீங்க வந்து பாருங்க, எந்த மனுஷனை நீங்க வந்து பார்த்தாலும் எல்லாரும் கண்ணாடி முன்னுக்கு போய் நின்று தன் அழக பார்க்கிறாங்களா இல்லையா? என்ன தயார் எங்க சொல்றது சரியா? எல்லாரும் பாக்குறோம்ல, சரியா? கண்ணாடி முன்னுக்கு நின்று பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? சரி, அழகா இருக்கும் பாருங்க. இல்ல, இப்ப சொல்லாருனாலும் ஒரு காலத்துல சொல்லியிருக்குமா இல்லையா? சொல்லி இருக்கிறோம்ல. அப்ப என்னன்னா நம்மளோட சரீரத்தை அது குறைபாடுகள் இருக்கு, நமக்கு வந்து தெரியுது. சரிங்களா? குறைபாடுகள் இருக்குது, வேலை இல்லை, எல்லாம் நமக்கு வந்து தெரியும். ஆனாலும் நம்மளுடைய சரீரத்தை நமக்கு வந்து பார்க்கும்போது அது நமக்கு மேன்மையா தோன்றுகிறது, அது நல்லா தோன்றுகிறது. அதனால அது வந்து நம்ம வந்து நேசிக்கிறோம். அப்ப அதே போல எப்படி நம்மளுடைய சரீரத்தை நம்ம வந்து நேசிக்கிறோமோ அதே போல நம்மளுடைய மனைவியிடத்துல நாம் வந்து அன்பு கூற வேண்டும் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, திருமணத்துல நம்ம அந்த இல்லற வாழ்க்கைக்குள்ளாக வரும் பொழுது ரொம்ப அருமையா ஆண்டவர் வந்து சொல்லி இருக்கிறாரு. அந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல அங்குள்ள வசனத்தை தான் இங்கே வந்து சொல்லப்படுகிறது. பவுல் சொல்றாரு பாருங்க, 31ஆம் வசனம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார். ஒரே மாம்சம். அப்ப ஒரே மாம்சம் என்று சொல்லும் பொழுது எப்படி நீ உன்னை வந்து நேசிக்கிறையோ அதே போல உன்னுடைய மனைவியையும் நீ வந்து நேசிக்கணும். அப்ப அந்த அன்புல நம்ம வந்து பார்க்கிறோம். ரெண்டு காரியத்தை நம்ம வந்து பார்க்கணும். நல்லா பாருங்க, இந்த திருமணத்துல இந்த மேரேஜ் வாவ் இந்த திருமண வாக்குறுதியை நம்ம வந்து பார்க்கணும். போடுமாத ஓகே, இங்கிலீஷ்ல தான் நான் வந்து போட்டிருக்கேன். சரி, ரெபேக்கா வாசியத்தை ஒரு ரிமைண்ட் எல்லாம் கிறிஸ்தவ திருமணம் பண்ணவங்க. சரி, சத்தமா வாசி. உன் பேரு போட்டு. I, Rebecca, take you, Suresh, to be my husband, to have and to hold from this day forward, for better, for worse, for richer, for poorer, in sickness and in health, to love and to cherish, till death us do part, according to God's holy law, in the presence of God I make this vow. சரிங்களா?
இந்த வாக்கு அதாவது தமிழ்ல வந்து நான் வாசிக்கிறேன். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நான் எஸ்தர் ரூபியாகிய உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் உயர்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் நேசிக்கவும் ஆதரிக்கவும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை தேவ பிரமாணங்களின்படி செய்ய நான் வாக்குறுதி கொடுக்கிறேன் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சரிங்களா? நல்லா கொஞ்சம் பாருங்க. இந்த வாக்குறுதியானது நம்ம பார்க்கும்போது கணவனும் மனைவியும் இசைந்திருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் கணவன் எப்படி தன்னை நேசிக்கிறானோ அதே போல மனைவிய நேசிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ அதுல வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். முதலாவது தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அப்படின்னு சொல்லும் பொழுது மனைவி எப்படிப்பட்டவள் என்பது கணவன் உணர்ந்து கொள்ளும். கடவுள் பாருங்க, கடவுள் மனைவிய எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னாக்கா 1 பேதுரு 3:7 வாசிங்க. அந்தபடி புத்தகங்களே, மனைவியானவர் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவரத்தோடும் அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்துக் கொள்கிறவர்களால் அப்படினால் அவர்களுக்கு செய்ய வேண்டியது கணத்தையும் செய்யுங்கள். சரி, இங்க வசனம் வந்து சொல்லுகிறது, அந்தபடியே புருஷர்களே கணவன்மார் மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் அப்படின்னு சொல்ற பலவீன பாண்டம் அப்படின்னா என்ன? இங்கதான் பெரிய ஒரு குழப்பம் நம்மளுக்கு. பலவீன பாண்டம்னா என்ன? வீக் வெசல் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. அப்பனா பெண்கள் எல்லாம் பலவீனமானவர்களா? இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப பலமா இருக்கிறாங்க. சில வீட்டுக்கு போனீங்கன்னாக்கா எல்லாமே பெண்கள் தான் அப்படியே பம்பரமா சுத்துறாங்க. சரிங்களா? ஆம்பளை பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. ஓகே, அப்படின்னா அவங்க பலவீனமா? பலவீன பாண்டமா அவங்க? இல்ல. பலவீன பாண்டம் அப்படின்னு சொல்லும் போது அந்த வீக் வேசல் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தத்தை சொல்லுகிறதுனா, பேதுரு வந்து அங்க வந்து என்ன காண்பிக்க விரும்புறாரு? மனைவியானவள் வந்து அவள் ஒரு பெண்மை, அந்த ஃபெமினின். அவள் வந்து ஒரு பெண்ணை வந்து எப்படி நீ வந்து நடத்தணும், எப்படி அன்பு கூறணும் என்பது வித்தியாசம் இருக்கு. ஒரு ஆணிடத்துல ஆணை வந்து எப்படி நீ நடத்தணும், ஒரு ஆணிடத்துல எப்படி நீ வந்து நடந்து கொள்ளணும், வித்தியாசம் இருக்குது. அப்போ பேதுருங்க வந்து அவள் பலவீனமான பாண்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆடியன்ஸ், இந்த வாசிப்பாளர்களுக்கு பேதுரு என்ன வலியுறுத்த விரும்புறார் அப்படின்னாக்கா, மனைவியானவள் அவள் ஒரு பெண். அதுதான் வந்து ஆதாம் என்ன சொல்றாரு, அந்த ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் வந்து ஆதாமுக்கு நித்திரை வர பண்ணி ஆதாமுடைய அந்த விலா எலும்பிலிருந்து எடுத்து மனுஷியை உருவாக்கி அவளுக்கு ஏவாள் என்று ஆதாம் வந்து பேரிட்டான் என்று பார்க்கிறோம். அப்போ ஆதாமிலிருந்து எடுக்கப்பட்டவள் அப்படி நம்ம வந்து பார்க்கிறோம். அதுதான் அந்த பெண் என்று பார்க்கிறோம். அப்போ ஆதாமுக்கு இருக்கக்கூடியதான அந்த பலமும் அந்த தேவன் கொடுத்ததான அந்த ஞானம், அந்த அறிவு, அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஆதாமுக்கு இருக்கிற மாதிரி ஏவாளுக்கு வந்து இல்ல. அதனாலதான் ஏவாளை வந்து ஆதாமுக்கு ஏற்ற துணையாக தேவன் வந்து கொடுத்திருக்கிறார். ஆதாம் தான் சகலத்தையும் செய்யணும், ஏவாள் வந்து கூடவே இருந்த பார்ட்னர், பங்காளியாக ஆதாமோடு கூட இருந்து கர்த்தர் கொடுத்த திட்டத்தை அவங்க வந்து நிறைவேற்றணும். அப்போ ஆதாம் வந்து ஏவாள் தன்னிடத்திலிருந்து எடுத்தபடினால ஆதாம் வந்து ஏவாளை ஒரு பெண்ணாக நடத்தணும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப அங்கே
அங்கேயே தேவன் வந்து என்ன செய்யறாரு, அந்த மெஸ்குலின் அந்த ஃபெமினின் ரெண்டையுமே வந்து ஆண்டவர் பிரித்து, அந்த ஆண்மை பெண்மையை ஆண்டவர் பிரித்து வைத்திருக்கிறார் என்று பார்க்கணும். அப்போ மனைவிய ஆணுக்கு அந்த ஆண்மைக்கு ஆண்டவர் ஒரு பெண்மையை கொடுக்கும் பொழுது, அந்த பெண்மை வந்து சொல்லும் பொழுது அவள் பலவீனமான பாண்டம், அதை வந்து நீ வந்து சரியாக கவனமாக நிதானத்தோடு ஹேண்டில் பண்ணணும். You have to handle with care. ஜென்டலா ஹெல்ப் பண்ணு, ஹேண்டில் பண்ணு. காரசாரமா நீ வந்து நடத்தவே கூடாது. ஆனா இன்றைக்கு பாருங்க, நிறைய குடும்பத்துல நீ வந்து பாக்குறோம், மனைவி வந்து இந்த WWE ரெஸ்லிங் அந்த இது மாதிரி இருக்குது இன்னைக்கு, அப்படிதான் பாக்குறாங்க இன்னைக்கு. சரிங்களா? எல்லாமே அவங்களுடைய ஆத்திரத்தை, அவங்களுடைய கோபத்தை, அவங்களுடைய பலத்தை எல்லாம் இன்னைக்கு எங்க காட்டுறாங்க? மனைவி கிட்ட வந்து காட்டுறாங்க. அவள் ஒரு பெண்ணுங்க, ஒரு பெண். மனைவியானவள் வந்து உன்னுடைய கணவன்மார்களுடைய ஈகோவையோ கணவன்மார்களுடைய பலத்தையோ அல்லது அதிகாரத்தையோ காட்டுவதற்கான இடம் அல்ல. அதனாலதான் இன்றைக்கு இதெல்லாம் நமக்கு வந்து சரியா தெரியாததுனாலதான் இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பத்துல நிறைய இந்த மனைவிமார்கள் இந்த சரீர துன்புறுத்தலுக்கு ஆளாகிறத நம்ம வந்து பார்க்கணும். இந்த பிசிக்கல் அபியூஸ் இன்னைக்கு வந்து நடக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்போ கணவனானவன் வந்து மனைவி எப்படி பார்க்கணும்? இவள் ஒரு பெண், இவள் என்னுடையது. she is mine, she is mine. என்னுடைய, அவள் வந்து என்னுடைய ஒரு பகுதியாக இல்லை. she is not part of me, she is mine. அவள் என்னுடையது அப்படி என்று அந்த அந்த காரியத்தை வந்து நிதானித்து கணவனானவன் மனைவியினிடத்துல அன்பு கூறும். அப்போ கணவன் வந்து மனைவியை எந்த ரீதியிலும் காயப்படுத்தவோ அல்லது வேதனைப்படுத்தவோ கணவன் முயற்சி பண்ணக்கூடாது. இந்த ஸ்லைட் கவனிங்க, இது இங்கிலீஷ்ல தான் இருக்குது. போடுமாத சரியா? எலிஸ் வாசிமா. சரி, என்ன சொல்லுன்னா நம்ம சொல்லுது உண்மையான, சரியா, நம்மளோட பாஷையில நான் வந்து சொல்றேன், உண்மையான ஆம்பளை வந்து பெண்ணை காயப்படுத்த மாட்டான். சரியா? அதாவது இப்ப வேதத்தின்படி நம்ம வந்து சொன்னோம்னா உண்மையான புருஷன் மனைவிய காயப்படுத்த மாட்டான். அடுத்தது, மனைவிய நீ வந்து அல வைத்தியானா நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு. மனைவிய அல வைத்தியானா நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு. ஏனென்றால் மனைவியின் கண்ணிலிருந்து வருகிறதான கண்ணீரை கர்த்தர் கணக்கு பண்ணிட்டு இருக்கிறார். அடுத்தது, பெண்ணானவள் வந்து மனுஷனுடைய விலாவிலிருந்து எடுக்கப்பட்டாள். அவனுடைய காலிலிருந்து எடுக்கப்படல, அதாவது விலா பக்கத்திலிருந்து எடுக்கப்பட்டபடினால அவள் பக்கத்தில நடக்கவும், தலையிலிருந்து எடுக்கப்படல, அதனால தலைக்கு மேலாக, அவளுக்கு தலைக்கு மேலாக நீ வந்து நிற்கவோ இல்ல, மாறாக இந்த விலா இடுப்புல எடுத்ததுனால அவள் உனக்கு துணையாக, அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற துணை. From his side to be equal partner, சமமான பங்காளி. Under the arm to be protected. இந்த விலா எங்க இருக்குது? இந்த கரங்களுக்கு கீழாக இருக்குது. எதற்காக? மனைவியை பாதுகாப்பதற்காக, அவளுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காக. அடுத்தது, and next to the heart to be loved. மனசுல, சரி காமிச்சு இங்க, சரிங்களா? மனசுல இங்கே எடுத்துக்கிறார் பாருங்க ஆண்டவர். அப்ப எதுக்கு?
மனசுல எப்பொழுதுமே அவள் இருக்கும்படியா. பாருங்க எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தைய இந்த ஸ்லைட்ல நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ கணவன்மார் மனைவியை வந்து ஒரு பயிற்சி கூடமாகவோ அல்லது பயிற்சி இடமாகவோ தங்களுடைய ஈகோ, தங்களுடைய பிடிவாதத்தை, ஆத்திரத்தை, தங்களுடைய பலத்தை காட்டுவதற்கான இடம் வந்து அமைய கர்த்தர் மனைவியை கொண்டு கொடுக்கிறார். உனக்கு ஏற்ற துணையாக உன் வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவன் மனைவியை கொடுத்திருக்கிறார். இறுதியாக நம்ம வந்து பார்க்கிறோம், இங்க வசனம் வந்து சொல்லுகிறது, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை. 29ஆம் வசனம், கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான் என்று பார்க்கிறோம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இங்கேயும் நம்ம வந்து பார்க்கிறோம், கிறிஸ்துவையும் சபையும் குறித்து தான் பவுல் வந்து பேசுகிறார். அதாவது தலையாகிய கிறிஸ்து வந்து பாருங்க, அவர் என்ன செய்கிறார், சபையை கிறிஸ்துவுக்கு முன்னதாக நிறுத்துவதற்கு, பரிசுத்தம் உள்ளதாகவும் மகிமை உள்ளதாக நிறுத்துவதற்கு அவர் என்ன செய்கிறார், சபையை போஷித்து காப்பாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். தம்முடைய வார்த்தை கொண்டு தேவன் அவர்களை போஷித்து காப்பாற்றி வருகிறார். அப்போ பிரியமானவர்களே, கணவன்மார்களுக்கு அடுத்த முக்கியமான ஒரு கடமை என்னன்னா, மனைவிகளை இந்த ஆவிக்குரிய ரீதியில நடத்துவது மாத்திரமல்ல, அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போஷிக்கிறவர்களாகவும் அவர்களை ஆவிக்குரிய ரீதியில ஆரோக்கியம் உள்ள விசுவாசியாக அவர்களை கொண்டு வரணும். அது யார் மேல் உள்ள கடமை? கணவன் மேல். நீங்க நிறைய கணவன்மார்கள் என்ன செய்யறாங்கன்னா, இது உங்களுடைய வாழ்க்கை, இது என் வாழ்க்கை. உண்மைதான், நம்ம ஒரே வீட்டில் இருக்கிறோம், நீங்க மனைவி, நான் வந்து கணவன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியுடைய மற்ற எல்லா காரியங்களையும் வந்து கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய உடை, அவங்க சாப்பாடு, பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய அந்த காரியம் எல்லாத்தையும் செய்யறாங்க. ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்தை அவங்க வந்து விட்டு விடுறாங்க. பிரியமானவர்களே, கணவன்மார்களுடைய முக்கியமான ஒரு வேலை கொண்டு பார்க்கிறோம், மனைவியுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவர்கள் பொறுப்புதாரிகளாக இருக்கிறாங்க. அவர்களை போஷித்து அப்படின்னு பார்க்கிறோம். அப்பனா மனைவி, அந்த போஷித்தல் என்ற வார்த்தையில் என்ன பார்க்கிறோம், மனைவிக்கு வந்து என்ன ஆவிக்குரிய காரியங்கள் அவசியம், எது தேவை, அது அவங்க அந்த சரியான உணவு வந்து உட்கொள்றாங்களா இல்லையா நிதானிக்கிறது, செக் பண்றது, அவங்க சரியா ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்றாங்களா, ஆரோக்கியமா இருக்கிறாங்களா என்பதை அந்த நிதானித்து செக் பண்ண வேண்டியது எல்லாம் யாருடைய கடமை? கணவனுடைய கடமை, கணவனுடைய பொறுப்பு. அது நம்ம வந்து நினைக்கவே, கணவன் மனைவி நினைக்க கூடாது, ரெண்டு பேரும் சர்ச்சுக்கு போறோம், அவங்க அப்படியா வளருவாங்க, நான் எப்படியாவது வளரலாம் அப்படின்னு இல்லை. கணவன் மேல இருந்த கடமை. You are responsible for your wife's spiritual life. அவங்களை நீ வந்து இங்க போஷித்து காப்பாற்றுவது போல என்று நம்ம வந்து பாருங்க. எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை அவர் போஷித்து நடத்துகிறாரோ, அதே போல நீ வந்து நடத்தணும். கணவன்மார் வந்து நடத்தணும். இன்னைக்கு உண்மைதான், கணவன்மார்கள் நிறைய பார்க்கிறோம், இந்த சரீர பிரகாரமாக கணவன்மார்கள் சிறப்பா செய்யறாங்க. சரிங்களா? மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு அவங்க எல்லாம் வேண்டியதெல்லாம் செய்யறாங்க. ஓகே, என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு வேண்டிய உடைய, அவங்களுக்கு வேண்டிய உணவு, சரிங்களா, எங்க போகணுமோ கொண்டு போறாங்க. ஓகே, வேலைக்கு கொண்டு விடுறதும் ஏற்றிட்டு வர்றதும், ஓகே, வேலை தேடுவதும், அப்புறம் பிள்ளைகளை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது, ஸ்கூல்ல ஏற்றிட்டு வருது, பிள்ளைகளுக்கு டியூஷனு, ஓகே, இதெல்லாம் வந்து மனைவிக்கு தேவையானது எல்லாம் வந்து செய்யறாங்க. பட் கேள்வி என்னன்னா, நீங்க கணவன்மார்கள் மனைவிய கிறிஸ்துவுக்குள்ள நீங்க அலங்கரித்து கொண்டு இருக்கிறீங்களா? Are you making her beauty in spiritual life? ஆவிக்குரிய ஜீவியத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்கள் மனைவி அலங்கரிக்கப்பட்டு வருகிறாரா?
வாசிக்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4. மயிலை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விளையாடப்பட்டது. சரி, இங்க வந்து பாக்குறோம் என்ன அப்படின்னா, இங்கே அதே பேதுரு வந்து 3ஆம் அதிகாரத்துல மனைவிமார்கள் அப்புறம் அந்த ஸ்திரீகளை குறித்து அவர் வந்து பேசுறாரு. அவர் சொல்றாரு என்னன்னா, மயிரை பின்னினா என்ன? பெண்கள் சொல்லுங்க, மயிரை பின்னினா என்ன? என்னது? நல்ல சீவியை சிங்காரித்து, சரிங்களா? ரைட். அது அப்ப ஜடெல்லாம் போட்டு விளக்கணையோ நல்லெண்ணையோ எல்லாம் போட்டு அது அப்போ, சரிங்களா? இப்போ எப்படி இருக்குது? இன்னைக்கு பாருங்க, சர்ச்சில் மனைவிமார்களுடைய முடியெல்லாம் பாருங்க, எல்லாம் கிளி கலர்ல வருது, சரிங்களா? கிளி கலர்ல அந்த கலர் இந்த கலரு எல்லாம் வருகிறத நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, அப்ப நிச்சயமா இதெல்லாம் கணவனுடைய அனுமதி இல்லாம வராது. சரிம்மா, நீ போய் சீக்கிரமா அழகா இருக்குமா, நீ பச்சை அடிச்சாலோ மஞ்சள் அடிச்சாலோ நீ வந்து அழகா இருப்ப அப்படின்னு சொல்லி கணவன் நோக்கி கொடுத்தாதான் போய் செய்யறான். ஓகே, மயிரை பின்னி அப்புறம் பொன்னாபரங்களை அணிந்து, சரிங்களா? பொன்னாபரங்கள்லாம் நமக்கு வந்து தெரியும், அந்த நகை நட்டு அதெல்லாம். ஓகே, அப்புறம் உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயில்லாமல் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இந்த வெளியுள்ள அலங்காரம் வந்து அது உங்களுக்கு முக்கியம் அல்ல. எது முக்கியம்? அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அப்ப இப்ப நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா, இது வந்து மனைவிமார்கள் தான் இப்படி வந்து இருக்கணும் அப்படின்னு. மனைவிமார்கள் தான் இருக்கணும், உண்மைதான். ஆனா அவங்களை வழி நடத்துவது யாரு? கணவன்மார். ஏன்னா இது வந்து ஆவிக்குரிய காரியம். அப்ப அவங்களுக்கு ஆலோசனையும் புத்திமதிகளையும் சொல்வது யாரு? கணவன்மார்கள். கணவன்மார்கள் தான் மனைவிக்கு வந்து நீ என்ன மாதிரி உடை உடுத்தணும், எப்படி இருக்கணும் அப்படின்றத கணவன்மார் சொல்லணும். அப்ப கணவன்மார் சொல்லணும்னா முதலாவது அவங்க வந்து ஆவிக்குரிய ஜீவியத்துல அவங்க தேறினவர்களாக இருக்கணும். அதுதான் தேவன் வந்து இந்த கணவன்மாரிடத்துல எதிர்பார்க்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஏன் இது ரொம்ப முக்கியம்? பிரியமானவர்களே, a good and spiritual wife is the reflection of how the husband feeds her. ஒரு மனைவியானவள் வந்து கணவனை வந்து பிரதிபலிக்கிறார். அதாவது இன்றைக்கு சபை வந்து ஒரு ஆரோக்கியமான சபை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சபை யாரை பிரதிபலிக்கிறது? கர்த்தராகிய இயேசு. அதே போலதான் ஒரு ஆரோக்கியம் உள்ள மனைவி, அதாவது ஆவிக்குரிய ஜீவியத்துல அந்த ஆரோக்கியம் உள்ள மனைவி, ஆவிக்குரிய ஜீவியத்துல சுகமாய் இருக்கிற மனைவி, அவ வந்து கணவனை பிரதிபலிக்கிறவளாக இருக்கணும். பிரியமான கணவன் பாருங்க எவ்வளவு முக்கியமான பங்க இந்த காலகட்டத்துல அவர் வந்து பங்காற்றுகிறான் என்பதை நம்ம வந்து பார்க்கணும். அதனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு கணவன்மார்களுக்கு நம்ம வந்து நல்லா கவனிக்கணும். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு கடவுள் உங்களுக்கு அந்த கணவன் என்ற ஸ்தானத்தை வந்து கொடுத்திருக்கிறார். அந்த கணவன் என்ற ஸ்தானத்தோடு கூட ஒரு பெரிய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி அதோடு கூட வருகிறது. அது சாதாரண ஒரு பேர் அல்ல. கணவன், ஹஸ்பண்ட் அப்படின்றது சாதாரண ஒரு பேர் அல்ல, பெரிய ஒரு பொறுப்போடு கூட வருகிறது. குறிப்பாக கிறிஸ்தவ கணவன்மார்கள் இன்றைக்கும் நம்ம வந்து பார்க்கிறோம், மனைவிய வீட்டுல இருக்கும்போது மனைவியை வந்து ஜெபிக்க கூப்பிடுவது கணவனுடைய வேலை. மறந்துடக்கூடாது. வாமா ஜெபிக்கலாம், ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கலாம்
அப்படின்னு கூப்பிட வேண்டியது யாரு? கணவன். ஒவ்வொரு நாளும் மனைவி வந்து வாங்க ப்ரே பண்ணலாம், வாங்க ப்ரே பண்ணலாம் அப்படி கூப்பிட்டுருந்தான்னா உங்களுடைய கடமையை நீங்க வந்து சரியா செய்யல. அடுத்தது சர்ச்சுக்கு போலாம் அப்படி, சர்ச்சுக்கு வந்து போகணும், பைபிள் ஸ்டடியில உட்காரணும் அப்படின்றத வலியுறுத்தி அவர்களை வந்து உற்சாகப்படுத்துவது கணவனுடைய வேலை. அது கணவனுடைய வேலை. அடுத்தது அவங்கள வேத தியானத்துல வழிநடத்தவும் ஊழியத்துல உற்சாகப்படுத்தி கொண்டு வருவதும் அது கணவனுடைய வேலை. அடுத்தது முக்கியமா மனைவி தவறு செய்யும் போது அந்த தவறுக்கு வந்து நம்ம வந்து தலையாட்டிக்கிட்டு அந்த மனைவி செய்யற தவறுக்கு வந்து நம்மளும் ஒத்துழைப்பு கொடுத்து செயல்படுவதில்லை. மாறாக மனைவி தவறு செய்யும் போது அந்த தவறை வேதபூர்வமாக அவங்களுக்கு வந்து உணர்த்தி, இல்லம்மா நீ வந்து செய்யறது வந்து தவறு, நீ வந்து இப்படி பேசக்கூடாது, ஏனென்றா பைபிள் இப்படி சொல்லுது, நீ வந்து இந்த இடத்துல இவ்வளவு குரலை உயர்த்தி வந்து பேசக்கூடாது, நீ பிள்ளைகள் இடத்துல இப்படி நடந்து கொள்ளணும், நீ இவங்கள்ட்ட இருந்து இப்படி பேசிருக்கணும் அப்படின்னு அதை உணர்த்துவது வந்து கணவனுடைய வேலை. அவரை சரிப்படுத்துவது கணவனுடைய வேலை. பிரியமானவர்களே, அப்ப இன்றைக்கு உலகத்துல பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அடுத்தது பிள்ளைகளை பெக்கணும், அடுத்தது வந்து அவங்களை வந்து ஆளாக்கணும், அப்புறம் அவங்களை வந்து நல்ல ஒரு வேலைக்கு கொண்டு போகணும், வேலை இடத்துல வேலைக்கு போகணும், அப்புறம் பேர பிள்ளைகள் வருவாங்க, அவங்கள கொஞ்சம் விளையாடணும், அப்புறம் காலம் வரும்போது நான் இறந்து போறேன் புரிஞ்சுது அப்படின்னு இல்லை. அது உலகத்தாருடைய வாழ்க்கை. ஆனா இன்றைக்கு நீங்க மறந்துடாதீங்க கணவன்மார்களே, மனைவி உங்களுடைய பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்க இட்டு கொண்டு போறீங்க, அவங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போறீங்க. You are leading them to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர்களை தகுதிப்படுத்தி அவர்களை ஆயத்தப்படுத்துவது கணவனுடைய பொறுப்பு என்று பாருங்க. இன்றைக்கு கணவன்மார்களுக்கு சாதாரணமா நம்முடைய எனக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நம்ம வந்து இருக்கவே முடியாது. நம்ம மனம் திரும்பி இன்றைக்கு வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ, கணவனுக்கு என்ன அந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறாரோ, முதலாவது மனைவி எப்படி நம்ம வந்து நேசிக்கணுமோ, சபை நேசிப்பது கிறிஸ்து சபையை நேசிப்பது போல நாம் நேசித்து எப்படி நம்மிடத்துல நம்ம அன்பு கூறுகிறோமோ அதே போல மனைவியிடத்துல நம்ம அன்பு கூர்ந்து தேவனுடைய பிரமாணங்களை நம்ம வந்து நிறைவேற்றணும் என்பதை தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு இந்த பொறுப்புகள்ல இருந்து நம்ம தவறு இருக்கலாம், தேவனுக்கு வந்து தெரியும். ஆனா அந்த தவறுல இருந்து நம்ம உணர்ந்து இனி தொடராதபடிக்கு வீட்டுக்கு கணவன் வந்து தலைவர். தலைவர்னா தலைவர் தான், மற்ற யாரும் தலைவர் பொறுப்பு எடுக்க முடியாது. மனைவி தலைவர் பொறுப்பு எடுக்க முடியாது, பிள்ளைகள் தலைவர் பொறுப்பு எடுக்க முடியாது. வீட்டுல வந்து கணவன் வந்து இறந்துட்டாரு, மனைவி தான் இருக்கிறாங்க, அது வேற. ஏன்னா அந்த சூழ்நிலையில மனைவி வந்து கணவன் மனைவி ரெண்டு பொறுப்பையும் அவங்க எடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவனுடைய பெரிதான கிருபை வந்து இருக்குது. நான் பேசுறது வந்து கணவன் மனைவி இருக்கிறதான குடும்பம். அந்த தலைவர் என்ற ஸ்தானத்தை கணவன்மாருக்கு தான் ஆண்டவர் வந்து கொடுத்திருக்க. அது யாருமே எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. அது மனைவிக்கு நான் அடுத்த வாரம் செய்தி வரும் பொழுது இன்னும் விளக்கமாக நாம் சொல்லுவோம். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாரும் எழுந்து நின்று பாடலை பாடி இந்த முதல் சரணமும் இறுதி சரணமும் மாத்திரம் நமக்கு பாடுவோம். அப்பா பிதாவே அன்பான தேவன், இந்த பாடலை நம்ம வந்து பாடும்போது குறிப்பா கணவன்மார்கள் நம்ம வந்து பாவத்தில் இருந்தோம், தேவன் நம்மளை தேடி வந்து நம்மளை மீட்டெடுத்து இந்த விலையேற ரட்சிப்பை நமக்கு வந்து வழங்கி இருக்கிறார். ஆகையினால அந்த ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதோடு கூட இன்னைக்கு அந்த கணவன் என்ற ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறாரு. அதை சரிவர நம்ம வந்து செய்ய தேவனிடத்துல நான் உதவி கேட்கிறேன்.
அவர்களுடைய பலவீனங்களை மன்னித்து இன்றைக்கும் ஆண்டவரே உடைய வார்த்தையானது அவர்களுடைய உள்ளத்தில கிரியை செய்ய பரிசுத்த ஆவியானவரே நீங்க உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த கணவன்மார்களுக்கு கொடுத்த இந்த பொறுப்பை அதை நாங்கள் ஊழியமாக எண்ணி ஆண்டவரே அதை நாங்கள் சரிவர செய்ய கிருபை பாருங்கள். தேவனை இறங்கும் கிருபையாய் உடைய பிள்ளைகளை வழிநடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென். அமருங்கள். அறிவிக்க வேண்டிய காரியங்கள் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. நமக்கு வழக்கம் போல இந்த வேத பாடம் இந்த வாரம் வியாழக்கிழமை நடைபெறும். இந்த வாரம் 10 மணி பைபிள் ஸ்டடி இருக்கிறாரு. அதுல நீங்க வந்து ஜூம் வழியா நம்ம செய்யறோம். அதை கலந்து கொள்ளுங்க. சரி, இன்னொரு காரியம் வந்து ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இந்த நிலமை நமக்கு வந்து 2 நிலம் இருக்குது. அந்த பழைய நிலத்துல தான் நம்ம வந்து சர்ச் கட்ட பிரயாசப்படுறோம். அந்த புதிய நிலம், அதாவது டெவலப்பர் வாங்கி கொடுத்த அந்த நிலம் வந்து நம்ம விற்க முயற்சி பண்ணோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாயை வந்து கடத்திருக்கிறாங்க. அவங்களும் அந்த லோன்ல அப்ளை பண்ணிட்டாங்க. லோன்ல அப்ளை பண்ணிட்டாங்க. 2,20,000 வெள்ளிக்கு நம்ம வந்து வித்திருக்கிறோம். லோயர் ஃபீஸ்னா ஏறத்தாழ 10-15,000 வெள்ளி வரும். நமக்கு ஏறத்தாழ 2 லட்சம் வெள்ளி நமக்கு வந்து வரும். அது பெரிய உதவியா நமக்கு வந்து இருக்கும். ப்ரே பண்ணுங்க, இந்த காரியம் எல்லாம் நல்லமாக நடக்கணும். ஆனா அரசாங்கத்திலிருந்து நமக்கு எந்த ஒரு அப்ரூவலும் வரல. அதுக்காக நீங்க வந்து ப்ரே பண்ணுங்க. சபையார் நீங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த 2 லட்சம் வெள்ளி நமக்கு வந்துச்சுனாக்கா, இப்போ நம்ம கிட்ட வந்து 1,20,000 வெள்ளி கிட்ட இருக்குது. அப்பனா நம்ம திட்டமிட்டபடி 3 லட்சம் வெள்ளி வந்துருச்சு. பட் அது பத்தாது. பத்தாது. கூடுதலா போகும். 4 போகும், 5 போகும். எது எப்படியோ நம்ம திட்டமிட்டபடி நமக்கு பணம் சேரணும். அதோடு கூட நமக்கு கூடுதலான அந்த ஃபண்ட், அந்த நிதி வந்து வரணும் என்பது அதுக்காக நீங்க ப்ரே பண்ணுங்க. சபையார் நீங்களும் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்காக நீங்களும் ப்ரே பண்ணி கொடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இறுதியாக முக்கியமான ஒரு காரியம், இந்த கல்லறை பத்தி நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொன்னேன். சரி, இன்னைக்கு நிறைய பேர் இல்லாவிட்டாலும் நீங்க பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். சரி, இந்த செமெட்டரி மேட்டர்ஸ், இந்த கல்லறை குறித்தான காரியங்கள். நமக்கு வந்து தெரியும், விசுவாசிகளுக்கு நம்ம வந்து ஹாங்காங்ல மண்ணு அங்கதான் அடக்கம் பண்ணுவோம். சரிங்களா? எல்லா சபைகளும் இருக்கிற ஜோல இருக்கிற ஜேபியில இருக்கக்கூடியதான இந்த இறப்பு அப்படின்னு சொல்லும்போது ஹாங்காங் தான். அங்கதான் நம்ம வந்து போய் புதைப்போம். அப்புறம் வருஷத்துக்கு ஒரு ஆளுக்கு, ஒரு தலைக்கு வந்து 3 வெள்ளி சபை வந்து கட்டிட்டு இருக்குது. சரிங்களா? அது வருஷம் நம்ம வந்து கட்டிட்டு இருக்கிறோம். அது வந்து நம்ம வந்து கட்டி கொண்டு இருக்கிறோம். சரி, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, ஹாங்காங்ல வந்து மண்ணு சுருங்கி போயிடுச்சுன்னா நிலம் இல்லை. இப்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. எல்லாம் புதைச்சு அப்படின்னு இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, சரியான ஒரு நிர்வாகம் அப்ப வந்து இல்ல. சரியான நிர்வாகம் இல்லாததுனால கல்லறை வந்து மாளிகை மாதிரி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து 6 அடி நிலம் தான், 6 அந்த இதுதான், அந்த கணக்கு தான் இருக்குது. ஆனா அந்த கல்லறை கட்டும் போது எல்லாரும் கொஞ்சம் கூடுதலா எடுத்து இப்போ நிறைய வந்து நிறைய நிலம் வந்து முழுகிருச்சு. அதனால இப்ப முழிச்சுக்கிட்டாங்க. முழிச்சுக்கிட்டனால என்ன ஆச்சு, இனி வருகிற காலத்துல நீங்க வந்து கல்லறை கட்ட முடியாது. சரிங்களா? ஸ்டாண்டர்ட் பிளாட், அது ஸ்டாண்டர்ட் பிளாட் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, அமெரிக்காலாம் நீங்க வந்து பாத்துருப்பீங்க, வெறும் அந்த இது மட்டும் தான் இருக்கும், சிமெண்ட் மட்டும் தான், அவ்வளவுதான். சரியா? அவ்வளவுதான் உங்களுக்கு நமக்கு வந்து இருக்குது. நீங்க வந்து கல்லறைலாம் ஒண்ணும் கட்ட முடியாது. ஓகே, கல்லறைலாம் ஒண்ணும் கட்ட முடியாது. அவ்வளவுதான், மண்ணு அவ்வளவுதான். அந்த மேல வந்து நீங்க வந்து கட்ட முடியாது. ஓகேங்களா? சரி, அது ஒன்று.
ஆனா இப்போதைக்கு அப்படி செஞ்சாதான் போதுமான இனி வருகிற 10-15 வருஷத்துக்கு அது வந்து அந்த இடம் வந்து போதுமானதாக இருக்கும். ஆனா அது பத்தாது. அப்ப அரசாங்கத்துக்கிட்ட வந்து நிலம் கேட்டிருக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு வந்து நிலம் கேட்டிருக்கிறாங்க. அப்ப அரசாங்கம் வந்து என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்கிறாங்கன்னா, ஜேபில மண் இல்ல, ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. எங்க? செம்பாங்கட்டம். சரிங்களா? செம்பாரங்கம். சோ என்ன சொல்றாங்க, அப்படி உங்களுக்கு வேணும்னா செம்பாரங்கத்துல நாங்க இடம் கொடுக்குறோம், அங்க போய் புதைங்க அப்படின்னு. ஓகே. சோ அதனால தான் இந்த கொங்கோம் உள்ள நிர்வாகம் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, வேற வழி இல்ல, அவங்க வந்து இந்த பிளாட் எல்லாம் ஸ்டாண்டர்ட் பிளாட்டா அவங்க வந்து செய்ய போறாங்க. ஓகே. சரி, அது ஒன்னாவது. ரெண்டாவது வந்து நீங்க வந்து கவனத்துல கொள்ளணும், நம்ம பிபி சர்ச்ல, பைபிள் பிரெஸ்பிட்டேரியன் சர்ச்ல வந்து நம்ம வந்து அடக்கம் தான் பண்ணுவோம். சரிங்களா? அடக்கம் தான் பண்ணுவோம். எல்லா பிபி சர்ச்லயும் நிறைய புரோட்டஸ்டன்ட் சர்ச்ல நம்ம வந்து பார்க்கிறோம், வேதத்தின் அடிப்படையில நம்ம வந்து பார்க்கிறோம், அடக்கம் தான் பண்ணுவோம். நம்ம வந்து பாடிய எரிக்க மாட்டோம். ஓகேங்களா? என்னன்னா வேதத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஆதியாகமத்திலிருந்து அந்த பவுலுடைய நிருபங்கள்ல கூட நம்ம வந்து பார்க்கிறோம், எரிக்கிறத பத்தி யாருமே பேச, எல்லாமே அடக்கம் பண்ணதுதான். ஓகே. எல்லா சுத்தவங்கெல்லாம் வந்து அடக்கம் தான் பண்ணப்பட்டார்கள். வேதத்தின் அடிப்படையில நம்ம வந்து பார்க்கிறோம், அடக்கம் தான் நம்ம வந்து பண்ணணும். ஓகே. சரி, அப்படி அடக்கம் பண்ணும் அப்படின்னாக்கா, இன்றைக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து மண் இருக்குது, அரசாங்கமும் எந்த ஒரு தடையும் கொடுக்கல. ஓகே. சில நாடுகளில் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசாங்கம் வந்து தடை பண்ணிருக்கு, நீங்க வந்து மண் வந்து இல்லாததுனால நீங்க வந்து எரிக்கணும், எல்லா மதத்தினரும் வந்து எரிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு ஆப்ஷனும் கொடுக்காம அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அங்க வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப பாருங்க, சிங்கப்பூர்ல கூட மண் வந்து பற்றாக்குறை தான். ஆனாலும் பாருங்க, கிறிஸ்தவர்கள் வந்து அடக்கம் பண்ணுவாங்க, முஸ்லீம் வந்து அடக்கம் பண்ணுவாங்க தான் அப்படின்னு அவங்க வந்து சொல்லி, இன்னமும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மண்ணை வந்து அவங்க வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஓகே. சோ அவ்வளவு ஒரு கணத்தை அரசாங்கம், அவிசுவாசி அவங்க வந்து கொடுக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்போ வேதத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிற நம்ம, வேதம் என்ன சொல்கிறதோ அதை தான் நம்ம வந்து செய்யணும். சரியா? அதோடு கூட நானும் என்னுடைய ஸ்டாண்ட் நான் வந்து சொல்லணும், என்னுடைய அந்த முடிவான நிலை நான் வந்து சொல்லணும். என்னுடைய நிலை மட்டும் இல்ல, நம்ம பிபி சர்ச் பாஸ்டர் மணியா இருக்கட்டும், பாஸ்டர் டேவிட் ரவியா இருக்கட்டும், ஓகே, பிபி சர்ச் உடைய பாஸ்டர், நாங்க வந்து அடக்கம் தான் பண்ணுவோம், எரிக்க மாட்டோம். சரிங்களா? அது எங்களுடைய ஸ்டாண்ட். ஓகே. சோ இன்னைக்கு நான் பாஸ்டர் மணியோட கலந்து பேசினேன். நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன, பிபி சர்ச்சோட ஸ்டாண்ட் என்ன, இதுதான் அவர் வந்து சொன்னார். ஓகே. சோ மண் இருக்குது, அரசாங்க தடை இல்லை. ஓகே. சோ உங்களுடைய சபை, உங்களுக்கு இறப்பு வந்துச்சுனாக்கா உங்களுக்கு அடக்கம் பண்ண நான் வந்து ரெடியா இருக்கிறேன். ஆனா நீங்க இதை எரிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த கடைசி மரியாதை, கடைசி அந்த அந்த வீட்டில நடக்கக்கூடியதான அந்த விஜில் சர்வீஸ் எல்லாம் நான் வந்து நடத்துறேன். சரிங்களா? ஆனா எரிக்கிற வேலை என்னுடைய வேலை அல்ல. ஓகே. சோ இது என்னுடைய ஸ்டாண்ட், உங்களுக்கு வந்து தெரியணும். சர்ச் பாஸ்டருடைய ஸ்டாண்ட் உங்களுக்கு வந்து தெரியணும். சோ நம்ம வந்து ஆப்ஷன் கொடுக்கல உங்களுக்கு, இது முடியலன்னா இது செய்யுங்க அப்படின்னு நம்ம ஆப்ஷன் கொடுக்கல. இந்த சர்ச்ல நீங்க வந்து அங்கத்தினரா இருக்கிறீங்க, இந்த சர்ச்ல அங்கத்தினரா இருக்கிறதுனால நீங்க வந்து அடக்கம் பண்ணணும். ஓகே. சோ அதனால நான் வந்து அடக்கம் பண்ணப்பட்டா நான் பரலோகத்துக்கு போவேனா? எரிச்சாதான், ஏன்னா எரிச்சா உடனே சாம்பல் ஆயிடும்ல, இப்ப சீக்கிரமா பரலோகத்துக்கு போயிடும்ல. இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீங்கன்னா, நீங்க மரிச்சீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க போறீங்க. ஓகே. சரியா? விலகி கொண்டீங்களா? ஓகே. ஒரு இறப்புக்கு செலவு எவ்வளவு? செலவு உதாரணம் தெரியுமா? இல்லைன்னு அது உங்க காலத்துல. இப்ப வந்து பணப்பெட்டியோடு சேர்த்து 4500 வெள்ளி, 4500. சரியா?
ஓகே, உங்களுடைய வங்கியில எப்போதுமே 4500 வெள்ளி ரெடியா வச்சுக்கீங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இறப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து யார் எவருக்குமே பாரமா இருக்கக்கூடாது. சரி, நமக்கு வந்து பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஏனோ தானோ இருக்கு, நம்மளால எவ்வளவு முடியுமோ நம்ம வந்து சேர்த்து வச்சிருக்கோம். இறப்பு வரும்போது நம்ம யார் எவருக்குமே பாரமாக இருக்கக்கூடாது. பிள்ளைங்க செய்வாங்க, உண்மைதான். ஓகே, ஆனாலும் கர்த்தர் நமக்கு வந்து கிருபை கொடுத்திருக்கிறாருன்னா அந்த நேரத்துல அதை நம்ம வந்து சரியாக செய்ய நம்ம வந்து பிரயாசப்படணுமே. தேவன் தான் உங்களுக்கு உதவி செய்வாரே. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. வார